வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பார்ந்த ஆன்மீக மித்ரா நேயர்களே, இப்பொழுது நாம் சேலத்திலிருந்து தாரமங்கலம் போகும் பாதையிலே அணைமேடு என்கிற இடத்திற்கு பக்கத்திலே 56 அடி உயர முருகப்பெருமானை நிறுவி முருகப்பெருமானுக்கென்று தனியாக ஆலயம் எழுப்பியுள்ள ஐயா வெங்கடாஜலம் அவர்கள், வெங்கடாஜல கவுண்டர் அவர்களை நாம் இப்பொழுது சந்தித்திருக்கிறோம். அவர் இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவியாக இருக்கிறார். பற்றறுத்து தனக்கு இறைவன் தந்த பொருள் அனைத்தையும், பக்த கோடிகள் உதவிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து இந்த இடத்திலே அற்புதமாக முருகப்பெருமானுக்காக ஒரு தேவாலயத்தை எழுப்பியுள்ளார். காண கண்ணுக்கு இனியதாய் அமைந்திருக்கிறது. இந்த பகுதிக்கு வந்தாலே தேவலோகத்திற்கு வந்து விட்டோமோ என்று எண்ணத் தோன்றுகிறது. அருமையான சிற்ப வேலைப்பாடுகள். கோயில் சின்ன ஒரு மலை மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் கிரானைட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கா. நீண்ட நாள் நீண்ட வருட உழைப்பு இது. இதுக்கு முன்னாடியே இங்கே முருகப்பெருமான் வந்து விட்டார். அந்த 56 அடி முருகப்பெருமான் முன்னர் இழைத்திருந்தார். இப்பொழுது பாலமுருகனாய் செடியாய் பெருத்து ராஜமுருகனாக, ராஜ அலங்கார முருகனாக இப்பொழுது காட்சியளிக்கின்றார். இந்த திருக்கோவில் முழுவதையும் உங்களுக்கு இப்பொழுது படமெடுத்து நம்முடைய ஆன்மீக மித்ரா சேனல் மூலமாக காட்ட இருக்கிறோம். சேலம் வருகிற அன்பர்கள் ஒவ்வொருவரும், சேலத்து அன்பர்கள் மட்டுமல்ல, சேலம் வருகிற இந்தியா முழுவதும் இருக்கிற நமது ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் அவசியம் சேலம் வந்து, சேலத்திலிருந்து தாரமங்கலம் போகிற பாதையிலே ஸ்டீல் பிளான்ட் ரோட்ல சரியா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 18வது கிலோமீட்டர்ல இது இருக்கு. அது ஒரு அற்புதமான ஆலயம். வந்தால் ஓரிரு மணி நேரம் தங்கி அனைத்தையும் ரசித்து கண்ணுக்கிழிய காட்சிகளை கண்டு பக்தி செலுத்தி முருகப்பெருமானுடைய திருவருள் பெற வேண்டுமாய் அடியான்கள் விண்ணப்பிக்கின்றோம். வாருங்கள், கோவிலை சுற்றி பார்ப்போம். சேலத்திலிருந்து தாரமங்கலம் போகிற பாதையிலே அணைமேடு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த அணைமேட்டிலே இடதுகை பார்க்கம் பார்த்தீர்களே என்றால் அற்புதமான ஒரு ஆர்ச். அங்கே வந்தாலேயே ஸ்ரீ ராஜமுருகன் திருக்கோவில் அணைமேடு என்ற ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கலாம். நாம் நம்முடைய ஆன்மீக மித்ரா சேனல் மூலமாக இந்த கோவிலை கட்டிய வெங்கடாஜல கவுண்டர் அவர்களை பேட்டி எடுத்து அதை நாம் இதில் இணைத்திருக்கிறோம். அவருடைய அனுமதியோடு இந்த காணொளியை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். சேலம் வருகிற ஒவ்வொரு பக்தரும் இந்த இடத்திற்கு வந்து ராஜமுருகனை தரிசனம் செய்து அருள் பெற வேண்டுமாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
வேதநாயகன் வேதியர் நாயகன் மாதின் நாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே என்பது தேவார பாடல். ஆலய வளாகத்திலே அற்புதமான கொடிமரம், இது போன்ற ஒரு கொடிமரத்தை நாம் பிராச்சீன பழங்கால அமைப்புப்படி இங்கே இந்த கொடிக்கம்பம் அமைந்திருக்கிறது. அதுபோலதான் இந்த தேவாலயத்துக்கு நினைச்சிருக்கிற மணி, மிகப்பெரிய மணி, அதை நீங்கள் காண இருக்கிறீர்கள். அற்புதமான கோபுரம். அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள்.